Hi viewers, welcome to Veda Chemistry channel. In class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE class 10 acid bases and salt அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய last before topic which means pH and importance of pH அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. அது உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா தமிழ். சரி. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க கிளாஸ் போலாம். ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படினா நம்ம properties of acid and bases ஃபுல்லா பார்த்தோம். இப்போ பார்க்க போறது pH. ஓகே first of all what is the meaning of pH? pH அப்படினா என்ன அப்படினா pH means the pH it stands for potential of hydrogen or power of hydrogen. சரிங்களா? இந்த pHங்கிறது p potential இருக்குல்ல அந்த வேர்ட் வந்து ஜெர்மன் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. அதுக்கு மீனிங் என்ன அப்படினா பவர். சரிங்களா? H அப்படினா H+ ion concentration. So pH means power of hydrogen or potential of hydrogen or presence of hydrogen. Okay, yes. A chemical which is contain hydrogen ion. How many H+ ions are there in that substance? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம pH அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே. இப்போ pH க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படினா லேபரட்டரியில pH scale சொல்லி யூஸ் பண்ணுவோம். Okay. So what is the uses of pH scale? pH scale யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா by using the pH scale we can measure the presence of hydrogen ion in the substance. ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு H+ ion இருக்கு அப்படிங்கறத pH scale யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப pH scale இது எப்படி சார் இருக்கும்? லைக் லிட்மஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். லைக் yellowish கலர்ல இருக்க மாதிரி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அப்படினா அதுல வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படினா 0 ல இருந்து 14 வரல அந்த வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப 0 to 7 7 to 14. சரி. இப்ப 0 to 7 இருக்கு அப்படினா இன்பிட்வீன்ல 1 2 3 4 5 6 அது உள்ள இருக்கு. சரிங்களா? 1 2 அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கு. அப்ப இன்பிட்வீன் இப்ப இந்த 0 to 7 இருந்துச்சு அப்படினா ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய pH வேல்யூ 0 to 7 இருந்துச்சு அப்படினா that is acid அப்படினு கண்டுபிடிக்கலாம். ஓகே. A substance pH range 7 to 14 means that is base which means 8 or 9 or 13 or 12 in between. ஓகேங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய pH வேல்யூ 7 to 14 இருந்துச்சுனா அது பேஸ், 0 to 7 இருந்துச்சுனா அது ஆசிட், 7 எக்ஸாக்ட்டா இருந்துச்சுனா that is நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ் அப்படினு சொல்றோம். ஓகேவா? சரி ஓகே. இப்போ pH ஸ்கேல்ல என்ன சொல்லிட்டேன்? pH ஸ்கேல் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். ஓகேவா? pH ஸ்கேல்ல நீங்க கேட்கலாம். சார் it is looking like a indicator? No. By using indicator we can find only the given substance is acid or base only we can find. கொடுத்திருக்க சப்ஸ்டன்ஸ் ஆசிடா பேஸா மட்டும் தான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். Maybe it is a methyl orange or phenolphthalein or litmus solution or whatever natural indicator or synthetic indicator. By using that we can find only the given substance is acid or base. But the pH scale or pH paper, by using that we can find how many H+ ion, concentration of H+ ion ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு இருக்குங்கிறத நம்மால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்புறம் approximate pH வேல்யூ நம்மால கண்டுபிடிக்க முடியும் இந்த pH scale யூஸ் பண்ணி. சரிங்களா? சோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம approximate pH வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. pH scale யூஸ் பண்ணி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. பாருங்க. ரிமைனிங் பாருங்க. இப்போ இந்த pH scale பாத்தீங்கன்னா ஒரு சும்மா டயகிராம் மாதிரி கொடுத்திருக்கோம். அது என்ன அப்படினா 0 to 7 7 to 14. இங்க H+ போட்டுருக்கேன், OH- போட்டுருக்கேன். H+ அப்படினா என்ன? ஏற்கனவே சொல்லிருக்கோம் உங்களுக்கு. H+ means a substance which is providing H+ that is acid. அப்ப H+ ion அதிகமா இருந்துச்சு அப்படினா that substance is called acid. OH- ion அதிகமா இருந்துச்சு அப்படினா that substance is called base. ஓகேங்களா? சரி. இந்த pH ஸ்கேல்ல பாருங்க ரெட்ல டாட் லைன் மாதிரி போட்டுருக்கோம் பாருங்க ரேட்டோ மாதிரி. அது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா H+ ion இருக்குதா? இந்த பாருங்க ஃபுல்லா OH- ion இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த பாருங்க இங்க என்ன இருக்கும்? இங்க 1 2 3 4 5 6 டிகிரியா இங்க பாருங்க இத 1 இருக்கிற இடத்துல H+ ion கான்சன்ட்ரேஷன் நம்பர் குவாண்டிட்டி பாருங்க நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே போக 5 6 போகும்போது பாருங்க அது கம்மியா இருக்கு. சோ H+ கம்மியா இருக்கு. நம்ம 14 போகும்போது பாருங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்ப இங்க இருந்து 0 ல இருந்து 14 கூட அந்த சைடுல நம்ம மூவ் ஆனோம் அப்படினா H+ ion கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படினா டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? H+ ion கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சரி 14 ல இருந்து 0 வரல வந்து அப்படினா இங்க இருந்து வரும்போது பாருங்க H+ ion அப்படியே அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. increases. Okay. What about OH- ion? OH- ion பாருங்க 0 ல இருந்து மூவ் ஆகும்போது பாருங்க இருக்கிறது அதிகமாயிட்டே இருக்கு பாருங்க. டாட் வச்சிருக்கோம் black dot. வர பாருங்க அதிகமாயிட்டே இருக்கு. So 14 ல பாருங்க OH- ion நிறைய இருக்கு. அப்படினா the substance which the pH value is 14 that is strong base அதனால தான் அதிகமான OH- ion இருக்கும். The substance which has more H+
that is strong acid. ஏன்னா strong acid தான் H+ அயன் அதிகமா இருக்கும். சோ இங்க இருக்கிறது acid, அந்த சைடுல இருக்கிறது base substance. சரிங்களா? in between 7 போட்டுட்டீங்க. சார் 7 அப்படினா என்ன சார் அப்படினா 7 means it is a neutral substance. What are the substances are neutral? Water இருக்குல்லையா? Water neutral. Alcohol இருக்குல்லையா? Alcohol also it is a neutral. So neutral substance உடைய pH வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படினா 7 தான் இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ நீங்க இன்னொரு क्वेश्चन கேட்கலாம். சார் acid whether it's contain OH minus ion or not. Board examination the question கேட்பாங்க. Whether acids are containing OH minus ion or not, or bases are containing H+ ion or not. நம்மளுக்கு தெரியும் acid means it has more H+ ion தான் சொல்லிருக்கோம் தவிர it does not have OH minus ion சொல்லி இதுவும் நமக்கு சொல்லல. அதே மாதிரி base அப்படினாலும் it has more number of OH minus ion but it does not have H+ ion சொல்லி நான் இதுவும் நமக்கு சொல்லல. So acid also it has OH minus ion, even base also it has H+ ion, but the quantity number it is very less. So we are not considering the less amount, less concentration நம்ம கன்சிடர் பண்றது. See இங்க பாருங்க இங்க 7 ஓவர்னு சொல்லினா ஆசிட் சொல்லிருக்கேன். H+ அதிகமா இருக்கு. 7 க்கு அப்புறம் போகும்போது கம்மியா இருக்கு. அப்படினா இல்லன்னு அர்த்தம் இல்ல. இருக்கு பட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணாம அதை ஒமிட் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி பேஸ்ல பாருங்க OH- ion இந்த ஊர்ல இருக்கு. அதுக்கு அப்புறமா இங்க வரும்போது இங்கேயும் பாத்தீங்கன்னா OH- ion இருக்கு. இதுல ஆசிடிக் சைடுல OH- ion இருக்கு. பட் OH- ஓட குவாண்டிட்டி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. So we are not considering the OH- ion for acid. Okay, so acid also it has OH- ion, even base also it has H+ ion. Okay, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க 0 to 7 acid, 7 to 14 base. Acidicல more concentration, more H+ ion இருந்துச்சு அப்படினா அது strong acid னு அர்த்தம். less H+ ion இருந்துச்சு அப்படினா weak acid னு அர்த்தம். strong acid னா hydrochloric acid, sulfuric acid, nitric acid இது மாதிரி mineral acids எல்லாமே pH வேல்யூ எவ்வளவு அப்படினா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படினா H+ concentration ரொம்ப அதிகமா இருக்கும்னு அர்த்தம். So weak acid, tartaric acid, lactic acid, acetic acid இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படினா pH வேல்யூ ரொம்ப அதிகம் ஆனா H+ concentration ரொம்ப இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க அது pH வேல்யூ அதிகம்னா 5 6 இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அது கம்மியா தான் இருக்கும் டென்சிட்டி. H+ ஓட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். So if you come to the basic side, baseல sodium hydroxide more OH- ion. ஏன்னா pH வேல்யூ 14. ஓகே, இந்த பக்கம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வேல்யூ லாஸ்ட் இங்க இருக்கும். அப்படியே 7 8 பக்கமா இருக்கும். அப்படினா அதுல OH- ion ஓட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? ஓகே, குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுல இன்னொரு டாபிக் டைலூஷன். Dilution process பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்? Dilution means a acid or substance which is dissolving in water to decrease the concentration of the solution. That is called dilution. சரிங்களா? ஓகே, இப்போ acid dilution பண்ணாலும் சரி, base dilution பண்ணாலும் சரி, அதோட concentration of H+ OH- increase ஆகுமா decrease ஆகுமா? One more question கேட்பாங்க. Then acids are dissolving in water. The H+ ion concentration will be decreases. Per unit volume it will be decrease. H+ ஓட concentration கம்மியாகும். அதனால தான் நம்ம dilution process சொல்றோம். dilute பண்றோம், கம்மி பண்றோம், reduce பண்றோம். So OH- ion வந்து வாட்டர்ல dissolve பண்ணா என்ன சார் ஆகும்? அப்போ OH- ஓட concentration என்ன ஆகும்? அதுவும் கம்மியாகும். So dilution process பண்ணும்போது H+ ion OH- ஓட concentration என்ன ஆகும்? decrease ஆகும், கம்மி ஆகும். ஓகேவா? good. Next இந்த pH ல கூடிய remaining ஒரு 3 topics என்ன அப்படினா strong acid, weak acid, strong base, weak base, then universal indicator. சரிங்களா? ஓகே, what is meant by strong acid? First strong acid அப்படினா என்ன? ஏற்கனவே போன கிளாஸ்ல உங்களுக்கு acid டாபிக்ல சொல்லிருக்கேன். Strong acid mean the acid which is ionized completely when it is dissolving in water. வாட்டர்ல ஒரு ஆசிட் டிசால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அயனைசேஷன் ஆயிடும். கம்ப்ளீட்டா H+ ion கொடுத்துறணும். That is called strong acid. So hydrochloric acid HCl it will give H+ and Cl-. அதுக்கு டோட்டல் ஹைட்ரஜன் வெளியில வந்துரும். sulfuric acid H2SO4 it will give 2H+ plus SO4-. டோட்டல் ஹைட்ரஜன் வெளியில வந்துரும். nitric acid டோட்டல் ஹைட்ரஜன் வெளியில வந்துரும். So complete ionization இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லி சொல்றோம் அப்படினா it is strong acid. Strong acid na it will give complete ionization. That is strong acid. So what is the meaning of weak acid? Weak acid அப்படினா the acid which is ionized partially. partially கொஞ்சமா பகுதி அளவு தான் வந்து ionization ஆகிருக்கு. கொஞ்சமான H+ மட்டும் தான் கொடுக்கும். மீதி இருக்கிற H+ அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படினா weak acid சொல்லி சொல்றோம். சரிங்களா? சரி, எக்ஸாம்பிள் என்ன சார்? acidic acid CH3COOH. When it is dissolving in water, it will give CH3COO minus plus H+. ஒரே ஒரு H+ மட்டும் தான் கொடுக்கும். CH3COOH ல 4 ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா ஒரு H+ மட்டும் கொடுத்துட்டு மீதி 3 H+ அதுல அப்படியே தான் இருக்கு. அப்ப அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படினா partial ionization சொல்லி சொல்றோம். So partial ionization நடந்துச்சு அப்படினா that substance is called weak acid.
சரிங்களா? ஓகே. அது மாதிரி ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். ஓகே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ்? ஸ்ட்ராங் பேஸ் அப்படினாலும் அதேதான். The basic substance which is ionized completely, that is called strong base. அப்படினா ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ் வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டடா அயனைசேஷன் ஆகும். கம்ப்ளீட்டடா அதுல இருக்கக்கூடிய OH மைனஸ் ஃபுல்லாத்தையும் கொடுத்துரும். அதுக்கு பேரு ஸ்ட்ராங் பேஸ். எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க, Na+ OH மைனஸ் ஃபுல்லா வந்துரும். சரிங்களா? இதுக்கு பேரு ஸ்ட்ராங் பேஸ். What is the meaning of weak base? அதேதான் பார்ஷியல் அயனைசேஷன். எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH எடுக்கிறீங்க, வாட்டர் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுல கூடிய ஹைட்ரஜன் ஃபுல்லா வராது. சரிங்களா? சோ அதனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம இட் இஸ் a weak base னு சொல்றோம். சரிங்களா? சோ இட் இஸ் weak base, strong base. weak acid, strong acid. Okay? Okay, good. Next பாத்தீங்கன்னா universal indicator. What is the meaning of universal indicator? Universal indicator அப்படின்னா என்ன? Universal indicator means 2 mark question, 1 mark question கேட்கும். What is the meaning of universal indicator? Universal indicator means it is a mixture of many indicators or many dyes. That is called universal indicator. Universal indicator நிறைய indicators ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லனா நிறைய டைஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க கலர் சப்ஸ்டன்ஸ். சோ அது வந்து universal indicator ஆட் பண்ணும். அந்த universal indicator யூஸ் பண்ணி நம்ம எல்லா சப்ஸ்டன்ஸ் உடைய pH வேல்யூ கிட்டத்தட்ட கரெக்ட்டா நம்மால கண்டுபிடிக்க முடியும். லைக் pH ஸ்கேல், அதுக்கு பேர் தான் universal indicator. Okay, good. So pH அப்படிங்கறத டாபிக் ஓவர். Next we are going to see importance of pH. pH உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லி பார்க்க போறோம். அதுல 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படினா இந்த டாபிக் ஓவர். ஓகேங்களா? வாங்க இந்த 5 டாபிக்ஸ் நான் பார்க்கலாம். First, plants and animals. அதாவது plants and animalsல pH எந்த அளவுக்கு ஆட் பண்ணுது அப்படினு. செகண்ட் டாபிக் pH of soil. சாயிலோட pH பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் pH டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஜீரணிக்கிறது இல்லையா, அதுல pH எப்படி ஆட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டூத் டிகே, பல்லு வந்து ரிப்பேர் பண்ணுது இல்லையா, அது டூத் டிகேல pH எப்படி ஆட் பண்ணுதுன்னு சொல்லி லாஸ்டா செல்ஃப் டிஃபென்ஸ் பை பிளான்ட்ஸ் அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக pH எப்படி யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு பத்தி பார்ப்போம். 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஓவர். 1 by 1 உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எடுத்துக்கோ. சரிங்களா? இப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல pH எப்படி சார் இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அனிமல்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம அனிமல்ஸ் தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம பாடி வந்து நம்ம பாடியோட pH லெவல் வந்து பாத்தீங்கன்னா நேரோ கண்டிஷன் இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட 7 to 7.8 இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம பாடியோட pH ரேஞ்ச், நம்ம ஸ்கின்னோட pH ரேஞ்ச் 7 to 7.8 இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலா pH ரேஞ்ச்ல இருக்கணும் அர்த்தம். அப்படி இருக்கும்போது கரெக்டா நம்மளுடைய எப்படி எந்த டிசீஸும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் இதோட இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ டிக்ரீஸ் ஆச்சுனாலோ என்ன ஆகும் அப்படின்னா pH ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேபி ஸ்கின் டிசீஸ், வேற ஏதாவது டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதை பத்தி சொல்றோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஆசிட் ரெயின் பத்தி சொல்ல போறோம். ஓகேவா? அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்க்கறதுக்காக ஆசிட் ரெயின் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், what is the meaning of acid rain? Acid rain means when the pH of the rainwater will be decreased below 5.6 pH, that is called acid rain. Acid rain எப்படி சார் ஃபார்ம் ஆகும்? Due to air pollution. நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து இல்ல வேற வெஹிக்கிள்ல இருந்து போகக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், நைட்ரஜன் கேஸ், இந்த கேஸஸ்லாம் அட்மாஸ்பியர் ஏர்ல கலந்துருக்கும். when rainwater will become, rainwater கூட டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடா இருக்கும் டிசால்வ் ஆச்சு, இல்ல கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆச்சு, நம்மளுக்கு கார்போனிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் சல்ஃபூரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் கேஸஸ் ஏதாவது மிக்ஸ் ஆகும், நைட்ரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். இப்படி ரெயின் வாட்டர் ஆசிடா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம ஆசிட் ரெயின் சொல்றோம். ஓகே, சோ இந்த ஆசிட் ரெயினால என்ன சார் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆசிட் ரெயினோட pH லெவல் பாத்தீங்கன்னா 7 விட கம்மியாகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா நேரோ pH ரேஞ்ச் அப்படின்னா நியூட்ரல், நியர்லி நியூட்ரல்ல தான் வந்து அதோட growthness நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். சப்போஸ் pH கம்மியாகும் போது அதுக்கு டிசீஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெயின் வாட்டர் வந்து ரிவர்லயோ இல்ல வாட்டர் இருக்கக்கூடிய பகுதியிலோ, லேக்ல, ரிவர்ல இல்ல சீல கலந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிவர் வாட்டர்லாம் பாத்தீங்கன்னா pH ரேஞ்ச்லாம் பாத்தீங்கன்னா நியர்லி நியூட்ரல் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ், ஃபிஷ், ஃப்ராக், இது மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் கரெக்டா இருக்க முடியும். சப்போஸ் இந்த ஆசிட் ரெயின் கலந்துச்சு அப்படின்னா pH ரேஞ்ச் கம்மியாகும். pH ரேஞ்ச் கம்மியாச்சு அப்படின்னா அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால அது உள்ளார சர்வே பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டா அது செத்துரும், செத்து மேல வந்துடும். ஸோ அது செத்து மேய்ச்சு அப்படின்னா வாட்டரும் பொல்யூஷன் ஆகும், லேண்டும் பொல்யூஷன் ஆகும். தெரியாம அந்த பீப்புள் சாப்பிட்டா அப்படின்னா அவங்களையும் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆசிட் ரெயின் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஒன்.
சரிங்களா? ஓகே, ஆசிட் ரெயின் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆசிட் ரெயின்னா when the pH of the rain water will be decreased below 5.6, that is called acid rain. ஓகேங்களா? சரி, ஓகே, குட். தட்ஸ் ஆல். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஓவர். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம பாடியோட pH ரேஞ்ச் 7 to 7.8 ல இருக்கணும். அப்பதான் தான் ப்ராப்பரா இருக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின் பத்தி சொன்னேன். ஆசிட் ரெயினால அக்வாட்டிக் அனிமல்ஸும் மற்ற லிவிங் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் pH எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் pH of soil. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா pH of soil பார்ப்போம். இப்போ சாயிலோட pH அப்படினா என்ன சார் அப்படினா இப்போ பிளான்ட்ஸ் கல்டிவேஷன் பண்றோம், விவசாயம் பண்றோம். இப்போ பண்ணும்போதுனா மண்ணோட நேச்சர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி அதுல ஆசிட் அதிகமா இருக்கா, பேஸ் அதிகமா இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அது என்ன நேச்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண அப்படின்னா தான் அதோட கல்டிவேஷன் நம்ம பண்ற இரிகேஷன் பண்றோம் இல்லையா, அதோடைய ஈல்டு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், வருஷம் வருஷம் நம்ம பிளான்ட்ல இருக்கக்கூடிய மண்ணுடைய நேச்சரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எங்க சார் போய் செக் பண்ணணும், அந்தந்த ஏரியாவில் பார்த்து அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த மண் எடுத்து போய் கொடுத்து அப்படின்னா அவங்க செக் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதில் pH எவ்வளோ, மினரல் எவ்வளோ, என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அது விவசாயம் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த pH-க்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் சாயில்ல நீங்க அதிகமான ஃபெர்டிலைசர், பேசிக் ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணும்போது, விவசாயம் பண்ணும்போது, அப்போ பேசிக் ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா மண் ஃபுல்லா பேசிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். சப்போஸ் அசிட்டிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணீங்கன்னா அசிட்டிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்க ஏதாவது விவசாயம் ஏதாவது செடி கொடி வேற ஏதாவது செடிகள் வைக்கும்போது அந்த செடினால கரெக்டா ப்ராப்பரா க்ரோத்னஸ் இருக்காது, சரியான ஈல்டு கொடுக்காது. அப்ப சாயிலோட pH நியூட்ரல் இருந்துச்சு அப்படின்னா எல்லா பிளான்ட் எந்த மேக்ஸிமம் நீங்க எந்த ஒரு தாவர வகைகள் அதுல நீங்க கல்டிவேட் பண்ணாலும் நல்லா இருக்கும். அப்ப சப்போஸ் அசிட்டிக் நேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன சார் பண்ணணும், நம்ம பேசிக் நேச்சர் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு அதை நியூட்ரல் பண்ணணும். ஆசிட் பேஸ் ரியாக்டிங் டுகெதர் இட் வில் பி நியூட்ரல். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, சரி. இப்போ அசிட்டிக் நேச்சர் அதிகமா இருக்கு, எது மாதிரியான பேசிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றது அப்படின்னா அல்கலைன் பேஸ். அல்கலைன் அப்படின்னா இப்ப லைம் இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு இருக்கக்கூடியது, ஓகேவா, அந்த கால்சியம் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அசிட்டிக் நேச்சர் நியூட்ரல் ஆகும். சப்போஸ் பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கு அப்ப நம்ம ஜிப்சம் யூஸ் பண்ணலாம். ஜிப்சம்ல ஆசிட் இருக்கு, சோ ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரல் ஆகிடும். சோ அதுக்கப்புறம் பிளான்ட்டோட growthness நல்லா இருக்கும். சரிங்களா? அதுதான் செகண்ட் பார்ட். So pH of the soil, when it is acidic nature, we have to use basic nature fertilizer to neutralize that. Suppose it is a basic nature, we have to use acidic nature fertilizer for neutralize that. Then only the growthness of the plant will be good. Okay, that's the second point. Then third point என்ன பார்க்க போறோம் அப்படின்னா pH in digestive system. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல pH என்ன சார் ஆக்ட் பண்ணுது, என்ன சார் ரோல் பண்ணுது அப்படின்னா, இப்போ pH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டொமக்குள்ளார உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. சரிங்களா? ஓகே, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடைய pH ரேஞ்ச் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 0 to 2 குள்ள இருக்கும். புக்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டோன்ஸ் கொடுத்திருப்பாங்க pH ரேஞ்ச். ஓகேவா? நம்ம ஸ்டொமக்ல இருக்கிற pH ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் pH ரேஞ்ச் 2. அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம ஃபுட் ஐட்டம் எடுத்துட்டோம்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதுல மிக்ஸ் ஆகி தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? சோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்க ஆயில் ஆர் ஃபேட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு அதிகமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரிகேட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நீங்க எதுவும் ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாடியில செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், குடல் அதுக்கப்புறம் அரிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதான் சொல்லுவாங்க நம்ம அல்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஜெர்மன்ஸ்ல சொல்லுவாங்க. புரியுங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக சில பேஸ் எடுக்கணும். பேசிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்தா தான் நியூட்ரல் ஆகும். சரிங்களா? விளம்பரத்தெல்லாம் நம்ம டிவில பார்த்துருக்கோம், ஈனோ குடிங்க டைஜஸ்டிவ் சரியாயிடும், இல்ல ஜெலுசின் கொடுத்துருப்பாங்க குடிச்சு அப்படின்னா அசிடிட்டி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈனோ ஜெலுசின்ல என்ன இருக்கு அப்படின்னா அதுல ஒரு மைல்டு பேஸ் இருக்கு. என்ன மைல்டு பேஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மில்க் ஆஃப் மெக்னீசியா. What is milk of magnesia? Magnesium hydroxide, MgOH twice, is called milk of magnesia. நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராமத்துல தான் தாத்தா பாட்டில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோடா உப்பு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேக்கிங் சோடா வீட்டில் வச்சிருப்பாங்க, இட்லி சோடா, அது கொஞ்சம் தண்ணியில கரைச்சி கொடுப்பாங்க, இது குடி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிடிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது குடிச்சு எப்படி சார் சரியாகுது அப்படின்னா பேக்கிங் சோடா ஆல்ரெடி நோ தட் இட் இஸ் எ மைல்டு பேசிக் இன் நேச்சர். ஸோ மைல்டு பேசிக் நேச்சர் என்ன அது பேக்கிங் சோடா. ஸோ பேசிக் சப்ஸ்டன்ஸ் உள்ள போய் ரியாக்ஷன் பண்ணிச்சுன்னா ஆசிட் கூட ரியாக்ஷன் பண்ணிச்சுன்னா நியூட்ரல் ஆகிடும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கும், அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ தட் பேசிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் ஆன்டாசிட். ஓகே, ஸோ ஆன்டாசிட்ங்கிறது வேற, ஆன்டாசிட்ங்கிறது வேற. ஆன்டாசிட்னா ஆண்டோட ஸ்டிக் இருக்குல்ல, எறும்புக்கோட கொடுக்கு இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஆசிட் இருக்கும். என்ன ஆசிட் இருக்கும்? ஃபார்மிக் ஆசிட். அதுக்கு பேர் தான் ஆன்டாசிட். சரிங்களா? இப்போ நான் சொல்றது ஆன்டாசிட். ஆன்டாசிட் மீன்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபிலிம்ல ஹீரோ இருக்காருன்னா
அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு வில்லன் இருப்பார் இல்லையா, அந்த வில்லன் நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி ஹீரோன்னு சொல்லி சொல்லுவோம். ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுல ஆன்டி ஹீரோ. அது மாதிரி அசிடிட்டி, ஆசிட்க்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு பேஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ் ஆசிட்க்கு அகைன்ஸ்டா அது ரோல் பண்றதுனால அந்த பேஸ் நம்ம ஆன்டாசிட் சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப ஆன்டாசிட் அப்படின்னா it is a base which is acting against of acidity. That base is called antacid. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் milk of magnesia or baking soda, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப acidity நான் சொல்லியிருக்கேன். What is the acidity? Acidity means the segregation of hydrochloric acid when it will be increase or decrease. Okay, the acidity problem it will become. Okay, to neutralize the acidity we have to take a mild base like a milk of magnesia or a baking soda, then the acid base react together, it will be neutralized. Okay, that's it in the third topic over. Then fourth topic, tooth decay. What is the tooth decay? பல் சொத்தை, பல் இருக்கு, பல் சீக்கிரமா உடைஞ்சிருச்சு. அப்ப டூத் decay எதனால ஏற்படுது அப்படின்னா, tooth decay எதனால ஏற்படுது அப்படின்னா, when our pH of our saliva will decrease below 5.5, that time tooth decay will be happen. நம்ம சலிவாவுக்கு pH என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, நம்ம ஏதாவது நைட்ல ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றோம் அப்படின்னா சரியா நம்ம க்ளீன் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த டூத்ல என்ன டீத்ல ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிட்டு இருக்கும் அந்த சைக்கிள். அது என்ன பண்ணும், வாய்ப்புல நம்ம சலிவல பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ் அது கூட ரியாக்ஷன் பண்ணி அது என்ன மாறும் அப்படின்னா குளுக்கோஸ் ஃபுட் ஐட்டமா மாறுது இல்லையா. அப்போ மாறும்போது அசிடிக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அசிடிக் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், நம்ம டூத்தோட எனாமல் இருக்கு இல்லையா, நம்ம டூத் எனாமல் வந்து இருக்கிறதே நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்ல ஹார்டா இருக்கக்கூடிய, ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடிய, நம்ம உடம்புலயே கெட்டியா இருக்கக்கூடிய பகுதி எதுன்னா அந்த டூத், அந்த டீத் எனாமல் தான். அந்த எனாமலோடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட். டூத் எனாமல் வந்து கால்சியம் பாஸ்பேட் ஆக்கப்பட்டது. சரிங்களா? அந்த கால்சியம் பாஸ்பேட்டுக்கு இட்ஸ் லைக் எ மைல்ட் பேசிக் நேச்சர் மாதிரி இருக்கும். ஸோ அசிடிக் நேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஆசிட் அது மேலே ரியாக்ஷன் பண்ணா அதை கரோட் பண்ண, அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிச்சிச்சுன்னா அந்த டூத்தோட எனாமல் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் கம்மியாகிடும், ஈஸியா உடஞ்சிடும், சொத்த பல்லுகள் வந்து எல்லாமே அது வரும். தட் இஸ் கால்ட் டூத் டிகே. ஓகேங்களா? ஸோ டூத் டிகே will become when it will become when our pH of saliva will decrease below 5.5, that time tooth decay will become. How to resolve this problem? அது எப்படி சரி பண்றது? சிம்பிள், டெய்லி 2 times பிரஷ் பண்ணணும். ஓகேவா? பிரஷ் பண்ணும்போது நம்ம பேஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, the paste is contain basic substance. ஸோ மைல்டு பேஸ் வந்து இருக்கு. அந்த பேஸ் வந்து நம்ம உள்ள வாயில பிரஷ் பண்ணும்போது சலிவால ரியாக்ஷன் பண்ணி, சலிவால அசிடிக் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல ரியாக்ஷன் பண்ணி ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் பண்ணி நியூட்ரல் ஆயிடும். நியூட்ரல் ஆயிடுச்சுன்னா டூத் டிகே, டூத் எனாமல் அதுவும் பாதிக்காம இருக்கும். ஸோ சிம்பிள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் டூத் டிகே ஓவர். Okay, right. The next one, self defense by plants and animals. Plants and animalsum தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக pH யூஸ் பண்ணுது, அசிடிக் பேஸ் யூஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஹனிபீ இருக்கு, ஆண்ட் இருக்கு. அதோட ஸ்டிங்க்ல என்ன இருக்குன்னா அசிடிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், மெத்தனாயிக் ஆசிட் அதுல இருக்கும். சரிங்களா? அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா எறும்பு கடிச்ச உடனே நம்மளுக்கு பெயின் ஆகும், இடத்துல இரிட்டேஷனா இருக்கும். ஏன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம பாடியோட pH ரேஞ்ச் 7 to 7.8ல இருக்கணும், அதான் அப்படிதான் இருக்கும். இந்த ஆண்ட் வந்து கடிச்ச உடனே, இந்த ஹனிபீ கடிச்ச உடனே ஆசிட் உள்ளார என்ன பண்ண இன்ஜெக்ட் பண்ணிவிடும். உள்ள அனுப்பும் போது அந்த இடத்துல pH, நம்ம ஸ்கின்னோட pH ரேஞ்ச் என்னன்னா இன்னும் கம்மியாயிடும். 7 to 7.8ல இருக்கிறதா நியூட்ரல் பக்கமா இருக்கு. கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு 4-5 ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கின்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன இரிட்டேஷன் ஆகும், உள்ளார அரிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு பெயினா இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுண்ணாம்போ இல்ல பேக்கிங் சோடாவோ இல்ல சோப்போ, அதாவது ஏதாவது ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ் அந்த பிளேஸ்ல வச்சு லைட்டா ஒரு சொட்டு டிராப் தண்ணி விட்டு நல்லா நியூட்ரலைஸ் பண்ணா பேஸ் அந்த ஆசிடோட ரியாக்ஷன் பண்ணி நியூட்ரல் ஆகும். அதுக்கப்புறம் பெயின் வந்து நம்ம ரிலீஃப் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எதுக்காக நம்மளுக்கு இப்ப நான் சொன்னது அனிமல்ஸ் சொல்றேன், இப்ப ஹனிபீ ஆண்டிலாம் சொல்றது. இப்ப பிளான்ட்ஸ்ல சொன்னா அப்படின்னா நெட்டில் பிளான்ட்னு ஒரு பிளான்ட் சொல்லுவாங்க. ஊர்ல கிராமத்துல பூனைக்காட்சி தரன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த தலை வந்து ட்ரெஸ் நம்ம உடம்புல அப்படியே இலை பட்டுடுச்சு அப்படின்னா பயங்கரமா அரிக்கும். ஓகேவா? அது ஏன் அரிக்குது அப்படின்னா அந்த லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மெத்தனாயிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் நம்ம ஸ்கின்குள்ள உள்ள போயிடுச்சு அப்படின்னா உள்ளார ஆசிடிக் உள்ள இன்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டா அரிக்க ஆரம்பிச்சிடும். அதான் இரிட்டேஷன் ஏற்படுறது. சரிங்களா? இந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எதுக்காக நம்முடைய ஆசிடிக் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்குது அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ், தன்னை பாதுகாத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அசிடிக் சப்ஸ்டன்ஸ் சப்போஸ் நம்ம பாடி உள்ள போயிடுச்சு அப்படின்னா பேஸ் போட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்றோம். சரிங்களா? தட்ஸ் இட், லாஸ்ட் டாபிக். So that's all pH and importance of pH topic over. சரிங்களா? ஓகே, இன்னும் இந்த சாப்டர்ல ஒரே ஒரு டாபிக் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. அது என்ன அப்படின்னா சால்ட் டாபிக். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த டாபிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். உங்களுக்கு வேற டவுட் இருக்கு, வேற ஏதாவது இருக்கு, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.